என் தமிழ் நெஞ்சங்களுக்கு காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அடைந்து முடிந்து வாக்குகள் எண்ணப்பெற்றது. தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் என்ற நிலைக்கு நான் போட்டியிட்டேன். மக்கள் என்னுடைய பாசத்துக்குரியதானா, நான் மதிக்கக்கூடியதானா, என்னுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தார்கள். 7 மாத காலம்தான் ஆகிறது இந்த கட்சியுடைய பிராயம். இந்த 7 மாத காலம் கொண்டு இந்த கட்சி வளர்ந்திருக்குமானால் அது மக்கள் தந்த வெற்றி வாய்ப்பு, மக்கள் அளித்த வாக்குகள். நாங்கள் இப்பொழுது தோல்வி அடைந்திருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு தலை வணங்குகிறேன். நாங்கள் மக்களை மதிக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றமாக பாடுபடுவோம். நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்று தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் உறுதியளிக்கிறோம். போட்டியிட்ட கட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் களத்தில் உள்ளன. 10 வேட்பாளர்கள் களத்தில் நின்று போட்டியிட்டார்கள், மக்களை சந்தித்தார்கள். அதில் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கீழில் வந்திருக்கிறது. அதாவது 1வது ரவுண்டு காங்கிரஸும், 2வது ரவுண்டு பிஜேபியும், 3வது ரவுண்டு நாம் தமிழர் கட்சியும், 4வது ரவுண்டு ஏடிஎங்கையும், 5வது ரவுண்டில் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இப்பொழுது நிலவில் இருக்கிறது. ஆகையால் மக்கள் அளித்த வாக்குகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்வேன் என்று வாக்குறுதியும் செய்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. படித்த மாணவர்கள், மாணவிகள், விவசாயிகள், வியாபாரிகள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுப்போம். அவருடைய வளர்ச்சிக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும். எந்த காரணத்தை கொண்டும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் நாங்கள் துணை போக மாட்டோம். அரசு அதிகாரிகளை மதிக்கக்கூடியவன். அனைத்து வியாபார பெருங்குடி மக்களையும், விவசாய பெருங்குடி மக்களையும் நாங்கள் மதித்து நடக்கக்கூடியவன். அனைத்து தரப்பிலும் மக்கள் எங்களுக்கு ஜாதியோ மதமோ ஒன்றும் இல்லை. ஆனாலும் மோகன்குமாரை பற்றி அவதூறு பேசினார்கள். பிஜேபி களம் இறக்கி இருக்கிறது. பிஜேபிக்கு ஓட்டு சிதறிக்கிறதுக்கு வேண்டி நிற்கிறோம் என்று மற்ற கட்சிகள் வீடு வீடாக சென்று சர்ச்சை மத வழிபாட்டுத்தலங்கள் எல்லாம் சென்று என்னை குறித்து அவதூறு பேசினார்கள். அடுத்த கட்டமாகவே நான் பணம் வாங்கியிருக்கேன், காங்கிரஸிடம் இருந்து பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்னை குறித்து அவதூறு பேசினார்கள். எல்லா பொய்களையும் அவதூறுகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்து மக்கள் இந்த அளவுக்கு ஆதரிச்சிருக்குமானால் 2026 வெற்றி வாய்ப்பு முன்னில் செல்வோம் என்ற ஒரு உறுதி மக்கள் அளிக்கின்றார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறோம், மோகன்குமார் எந்த கட்சிகளோடும் பணம் வாங்கவில்லை. எந்த கட்சிகளையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. யாரும் என்னை களம் இறக்கவும் இல்லை. இது நம்பக்கூடியது. ஆகையால் என்னை குறித்து பேசும் அவதூறுகள் என்னோட சகோதரர்கள் நம்ப வேண்டாம் என்று நான் உங்களை எச்சரித்து உங்களுக்கு நான் அறிவிக்க போடுகிறேன். நான் அப்படிப்பட்ட துரோகி அல்ல. மற்றவங்களைப் போல திறமை இருந்தால் மோகன்குமார் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சியின் தனித்து போட்டியிட்டோம், மக்களை சந்தித்தோம். திறமை இருந்தால் அது செய்யுங்கள். தனித்து நில்லுங்கள். எங்களை மாதிரி தனித்து நின்று போட்டியிடுங்கள். ஆள் பலம், பண பலம், அரசியல் பலம் எல்லாம் கொண்டு நீங்கள் மக்களை சந்தித்திருக்க கூட்டணிகள். நாங்கள் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகமும் தனித்தாகவே மக்களை சந்தித்தோம், மக்களை ஆதரித்தோம். மக்களை மதித்து நடப்பேன். பொய் சொல்கிறவனும் அந்த பொய்யை ஏற்றுக்கொள்கிறவனும் தேச துரோகிகள் என்பதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நம்ப வேண்டாம். நான் யாரிடமிருந்தும் பணம் வாங்கவோ மற்ற கட்சிகளை கள இறக்கியோ அல்ல. நான் போட்டியிட்டது மக்களுக்காகவே.
நேர்மையோட நீதியோட நம்புங்கள். இன்னும் சொல்லுகிறாய், நம்புங்கள். அடுத்த 2020 நல்ல கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியில் நின்று நாங்கள் வெற்றி நட சூடுவோம் என்று கூறி பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.